ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை மொதல் பார்த்துட்டாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இன்னும் வேறு ஆர்ட் எபிசோட் 2 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது லிங்க்ஸியோட அம்மா வந்து ரொம்ப கோவமாக நடந்து வந்துட்டு இருக்கப்போ பின்னாடி இவங்க 2 பேரும் வந்துட்டு பயந்து வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே டேய் நீங்கள் என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கோவமாக கத்திட்டு இருப்பாங்க. உடனே செங்கி வந்துட்டு அத்தை என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறப்ப அவங்க அம்மா வந்துட்டு ஆமா நீங்கள் என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்ட கேட்குறப்போ உடனே லிங்க்ஸி வந்துட்டு அம்மா இவன் மேல தப்பு இல்லாம அந்த பையன் தான் இவனோட அம்மாவை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்க்ஸி வந்து சொல்றதை பார்த்தனே அம்மாவும் பையனும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காங்க, இந்த வேலையை தான் பொழப்பாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டிகிட்டே வந்துட்டு அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு டேய் நீங்க எதுக்குடா வந்துட்டு அவன்கிட்ட எல்லாம் போய் அடி வாங்கிட்டு இருக்கீங்க, ஒன்றுத்துக்கும் உருப்படவே மாட்டீங்களா, நீங்களாம் வந்து என்னோட பையன் சொல்லிக்கவே எனக்கு வந்து வெக்கமா இருக்குடா, நீங்க வந்து ஏன்டா போல்டாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டிகிட்டே வந்து இதோட நாங்கள் பிடின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அம்மா காலிலே விழுந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களோட பணத்தை வந்து நாங்கள் தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் தந்துடுறோம், ஆனால் வந்துட்டு நீங்கள் எங்கள் பசங்களை வந்து எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அம்மா கிட்டே வந்து இவங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் லிங்க்ஸியோட அம்மா வந்து யோசிச்சுட்டே வந்துட்டு பசங்களை பார்த்துக்கிட்டே ஒன்றும் நடக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் நினச்சிட்டுலாம் வந்து யோசிச்சுட்டுலாம் இருக்கவே கூடாது, நீங்கள் வந்துட்டு படிக்க போங்கடா, சால்வ் பண்ண முடியாத விஷயமே வந்து இந்த உலகத்துல எதுவும் கிடையாது, அதனால வந்துட்டு இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நீங்கள் வந்து ரொம்ப நல்லா படிக்கணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு இவங்க 2 பேத்துக்கு வந்து பணம் போயிட்டு இருப்பாங்க. இவங்க போகிறதே வந்துட்டு லிங்க்ஸையும் செங்கி வந்து பார்த்துட்டு பொறுமையாக இவங்களும் வந்து கிளாஸ்க்கு வந்து கிளம்பி போவாங்க. இங்கே ஹெட்மாஸ்டர் ரூம்குள்ளே வந்துட்டு நம்ம லூச்சி அங்கே வரதை பார்த்தோன்னா அவரு வந்துட்டு வாப்பா ஸ்கூல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூச்சி அங்கிட்ட வந்து கேட்குறப்போ உடனே அவனும் வந்துட்டு ஸ்கூல்லாம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது, உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு லூச்சி அங்கே வந்து கேட்குறப்போ உடனே சார் வந்து யோசிச்சுட்டு நீ கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு லூச்சி அங்கிட்ட வந்து சொல்லவும் அவனும் வந்து யூசி குடும்பத்துக்கும் என்னோட ஸ்கூலுக்கும் வந்துட்டு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அவங்க ஏதாவது வந்து இதில் வந்து லிங்க் ஆகிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு லூச்சி அங்கே வந்து கேட்குறப்ப சார் வந்துட்டு அவன்கிட்ட எதுவும் சொல்லாமல் அவர் வந்து யோசிச்சுட்டே மழுப்பிட்டே உட்காந்துருப்பாரு. நெக்ஸ்ட் செங்கியோட வீட்டில் வந்து அவங்க பாட்டி வந்து உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கப்ப நம்ம செங்கி வந்து உள்ள வந்து எதையோ தேடிட்டு இருப்பான். அவன் வரதை பார்த்தோன்னே பாட்டி வந்துட்டு டே இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கூலில் பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கியாமே, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதடா, நம்மலாம் வந்து பணம் இல்லாதவங்கடா, அவங்கள்ட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வச்சுக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடுறத பார்த்தோன்னே பாட்டி வந்துட்டு டேங்கடா போற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் வந்து அத்தை வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் லிங்க்ஸியோட அம்மா வந்துட்டு கதவை திறந்து பார்க்குறப்ப செங்கி வந்து வந்திருக்கத பார்த்தோன்னே டே இவ்வளோ லேட்டா வருவியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து திட்டிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே அத்தை உங்களோட பையன் எங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்ஸியை பற்றி விசாரிக்கிறப்ப நீ அவனுக்கு வந்து மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், நல்ல வேலைக்கு நீ வந்து எடுத்துட்டு வந்து அவன் வந்து இவ்வளோ நேரம் வழியில வந்து துடிச்சிட்டே வந்துட்டு ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே இருந்தான், நீ போய் அவனை பார்த்துக்கிறியா, நான் வந்து கொஞ்சம் வேலை இருக்கு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்ஸியோட அம்மா வந்து சொல்றப்போ உடனே செங்கி வந்துட்டு என்னதான் உனக்கு வந்து ரொம்ப கால் வலிக்குது, அதுக்கு தான் வந்து நான் மருந்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கி வந்து சொல்றதை பார்த்தோன்னே சரி அவனுக்கு போய் நீ மருந்தெல்லாம் போட்டு பக்கத்துல இருந்து பார்த்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லி அவனை வந்து உள்ள அமுச்சு விடவும் இவன் வந்துட்டு டே லிங்க்ஸி பையா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கி வந்து உள்ள வருவான். உள்ள வரப்ப நம்ம லிங்க்ஸி வந்துட்டு வழியிலே வந்து படுத்திருக்கதை பார்த்தோன்னே செங்கி வந்துட்டு டே போதுண்டா நடிக்காதடா, ஹோம்ஒர்க் செய்யாததுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நடிச்சிட்டு இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கி வந்து கேட்கறத பார்த்தோன்னே லிங்க்ஸி வந்துட்டு டே வாய் முடுறா, நீ அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, யாரை பார்த்து அந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க, நான்லாம் வந்து ஒன்ன மாதிரி சோம்பேறிலாம் கிடையாது, நான் அப்பப்போ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிருவேன், இப்பதான் வந்து முடிக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்க்ஸி வந்து சொல்ற மறந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெட்ஷீட்டை வந்து விளக்குறப்ப அவன் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லுவான். ஏன்டா நம்ம 2 பேர் பசங்க தானே, நான் வந்து உனக்கு போட்டு விடுறேன் ஏந்தடா அப்படின்னு சொல்றப்ப உடனே லிங்க்ஸி வந்து இல்லடா எனக்கு வந்து ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு, நானே வந்து போட்டுக்கிறேன், நீ வந்து மறந்து வச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றப்போ உடனே செங்கி வந்துட்டு நீ வந்து சரியான யூஸ்லெஸ்டா, எனக்கு வந்து உதவி பண்ற நேரத்தில் கரெக்டா வந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கி வந்து சொல்றப்போ உடனே லிங்க்ஸி வந்துட்டு ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துறதை பார்த்தோன்னே உடனே நம்ம செங்கி வந்துட்டு சரி ஏந்திரி நான் வந்து உனக்கு மருந்து போட்டு விடுறேன் ஏந்தர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றப்போ உடனே நம்ம லிங்க்ஸி வந்துட்டு இல்லடா நானே வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து மருந்து போட விடாம பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்தனே டே நீ பேந்திரிக்கிறியா இல்லை வந்து நான் காலை மறுபடியும் உடைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மிரட்டவும் இவனு வந்து ஏஞ்சி உட்காந்துருப்பான். நம்ம செங்கி வந்துட்டு லிங்க்ஸியோட காயத்தை பார்த்தோன்னே டே நீ வந்து சாயங்காலம் வந்து கால் நல்லா தானே லிங்க்ஸிக்கு வந்து மருந்து போட்டுட்டு இருக்கப்ப அவன் வந்துட்டு ஐயோ அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்துறதை பார்த்தோன்னே அவங்க அம்மா வந்துட்டு டே என்னாச்சுடா நான் வந்து உள்ள வருவா அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ உடனே நம்ம செங்கி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைதான் அவன் வந்து இப்படிதான் சும்மா கத்திக்கிட்டே இருப்பான், நீங்க வந்து உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கி வந்து சமாளிச்சுட்டு நம்ம லிங்க்ஸியோட காலுக்கு வந்துட்டு மருந்து போட்டுட்டு இருக்கப்ப நம்ம லிங்க்ஸி வந்து செங்கியே பார்த்துக்கிட்டு நாங்க 2 பேரும் மட்டும் தனியா இருக்கப்ப அவன் என்ன மட்டும் பாக்குறானோன்னு எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவன் வந்து உன்னோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குடா, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கி வந்து சொல்றதை பார்த்தோன்னே நம்ம லிங்க்ஸி வந்துட்டு டேய் நம்ம 2 பேரும் பையன் தானே, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, அதுவும் இல்லாம நீ வந்துட்டு கேர்ள்ஸ் பின்னாடி தானே போயிட்டு இருப்ப, இப்போ என்ன என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம நீ வந்து அவளை தானே விரும்புற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்க்ஸி வந்து ஜெலசியில வந்து கேட்கறப்ப உடனே செங்கி வந்துட்டு டே அவ கேம்பஸ்
குயின்டா, அப்போ அவள் பின்னாடி வந்து எல்லா பசங்களும் போக தானே செய்வாங்க, நானும் வந்து அவள் பின்னாடி அப்படி தாண்டா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து சொல்லிட்டு இருக்கப்ப லிங்ஸி வந்து சரி சரி நீ உருட்டினதெல்லாம் போதும், நீ வந்து என் பக்கத்துல இருக்கணும்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன்டா, நம்ம 2 பேரும் டெய்லி சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸி வந்து கேட்குறப்ப உடனே நம்ம ஜெங்கி வந்துட்டு என்கிட்ட எல்லாம் பணம் இல்லடா அப்படின்னு சொல்றப்ப அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து வாய்க்குள்ளே முனவிட்டு இருப்பான். ஜெங்கி வந்துட்டு மருந்தெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லிங்ஸியோட அடிப்பட்ட காலிலே வந்துட்டு மறுபடியும் அடிக்கவும் இவனு வந்துட்டு ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கப்ப இதை பார்த்தோன்னே நம்ம ஜெங்கி வந்துட்டு சரி சரி நடி தூக்கிட்டு வந்துட்டு அவனை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு இருக்கப்ப நம்ம ஜெங்கி வந்துட்டு டே ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சாப்பாடை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே அவனும் வந்து சிரிச்சிட்டே நின்றுட்டு இருக்கப்ப ஜெங்கி உடனே லிங்ஸியை பார்த்துட்டு சரி நீ வந்து சைக்கிள் ஏறு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து கூப்பிட்றப்ப உடனே நம்ம லிங்ஸி வந்து டே நம்ம வந்து நடந்தே போகலாம்டா, சைக்கிள்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்றப்ப ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெக்கமா இருக்குடா, நம்ம 2 பேர் பசங்க தானே, அப்படிலாம் வந்து போக வேணாமே, நம்ம 2 பேர் நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸி வந்து சொல்றப்போ உடனே நம்ம ஜெங்கி வந்துட்டு டே நீ இப்போ வந்து ஏறியா இல்லை வந்து நான் உனக்கு கீழே தள்ளி விடவா அப்படின்னு சொல்லி கேட்கும். இவனு வந்து பயந்துட்டே சரி சரி நான் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து சைக்கிளில் உட்காந்துருக்கப்ப உடனே நம்ம ஜெங்கி வந்துட்டு டே என்னை வந்து டைட்டாக பிடிச்சிக்கூடா அப்படின்னு சொல்றப்ப டே நானா யாரு என்ன போய் வந்து டைட்டாக பிடிச்சிக்க சொல்றிய போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸி வந்து சொல்றப்ப அப்படியே மாப்பிள்ள இந்த இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கி வந்து சைக்கிளை வந்து மூவ் பண்ணுவோம். இவனு வந்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜெங்கி வந்து டைட்டாக வந்து கட்டி பிடிச்சிப்பா. இவங்க 2 பேரும் வந்துட்டு சைக்கிளில் ஒன்றா வந்துகிட்டு இருக்கப்ப இவன் வந்துட்டு ஐயோ யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே வந்து மூஞ்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டே வரப்போ ஒரு பொண்ணு வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே நம்ம லிங்ஸி வந்து ஐயோ ராமா இந்த மாதிரி பையன் கூட எல்லாம் எதுக்கு தான் என்னை வந்து சேர விட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முனைவிட்டே வந்து சைக்கிளில் வந்துகிட்டு இருப்பானுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றதை பார்த்தோன்னே நம்ம லிங்ஸி வந்து டே இப்போ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவே இவனும் வந்து உட்காந்துருப்பான். என்னடா நீ வந்து ரொம்ப நடிக்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூசி வந்து கேட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஜெங்கி வந்து அடிக்க போறப்ப நம்ம லிங்ஸி வந்துட்டு டே நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெங்கியை வந்து சமாதானப்படுத்திட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கப்ப யூசி உடனே என்னடா என்னை வந்து கோவப்பட்டு அடிக்க வரணும்னு தோணுதா, அடிக்க வந்தீங்கன்னா உனக்கு வந்து விளைவுகள்லாம் என்ன ஆகும் தெரியுமா, நீங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க, என்னை வந்து அடிக்க போய் தான் வந்து நீங்க 50,000 ஃபைன் கட்ட வேண்டியதா ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு யூசி வந்து சொல்றப்ப என்னது 50,000 அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஸி ஜெங்கி வந்து ஷாக்கா கேட்டுட்டு இருக்கப்ப ஆமாடா எங்க அம்மா தான் வந்து உங்க அம்மா சொல்லிட்டு யூசி வந்து சொல்லிட்டு இருக்கப்ப லூச்சி அங்க வந்துட்டு யூசிக்கு பின்னாடி வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு இந்த கை தான் உனக்கு அடிபடிச்சா எங்க உன்னோட கட்டை வகுத்து காமி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து மிரட்டுறதை பார்த்தனே ஐயோ அம்மா என்ன கை வலிக்குது என்ன விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூசி வந்து நடிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்தனே அதான் உனக்கு வந்து அடிபட்டிருக்குன்னு சொன்னீல எங்க உன்னோட காயத்தை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மிரட்டுறதை பார்த்தோன்னே இவனும் வந்து பயந்துகிட்டே நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதை பார்த்தோன்னே நம்ம லூச்சியாங்க வந்து அவனை வந்து மடக்கி வச்சுட்டு என்னடா என்னை பார்த்தோன்னு பயந்து ஓடுற போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கிண்டல் பண்றதை பார்த்தோன்னா நம்ம யூசியும் வந்துட்டு டே எதுக்குடா இவ்வளோ க்ளோஸாக வந்து பேசிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து இவ்வளோ நேரம் க்ளோஸாக வந்து பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பயந்துகிட்டே வந்து ஓடி போயிட்டு இருப்பான். இவன் போனதுக்கப்புறம் லூச்சியாங்க வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டே இப்போ ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஸிட்ட வந்து கேட்குறப்ப அவனும் வந்துட்டு டே இது ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸி வந்து சொல்றதை பார்த்தோன்னே லூச்சியாங்க வந்துட்டு டே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எதுக்குடா வந்து நீ வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க பரவாயில்ல விட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கான வீடியோவில் கேட்கப்படுற கொஸ்டின் என்னன்னா நம்ம செங்கி வந்துட்டு யாருக்கு வந்து சாப்பாடு வந்து வாங்கி கொடுப்போம், அதுதான் வந்து இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு பதில் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. வாங்க இப்போ சீரிஸ்க்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல வந்துட்டு இவங்க 2 பேர் வந்து பேஸ்கெட் பால்லாம் விளையாண்டுட்டு இருக்கப்ப நம்ம செங்கி தான் வந்து விளையாண்டுட்டு இருப்பா. இவனு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றப்ப நம்ம லூச்சி அங்க வந்து அவனுக்கு வந்து ஜூஸ் பாட்டில் வந்து கொடுக்குறப்ப கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஸியை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். இவனு வந்துட்டு செங்கியை பார்த்துட்டு டே போதுண்டா விளையாண்டதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஸி வந்து கூப்பிட்றப்ப ஜெல்லாம் வந்து கவலையெல்லாம் பட மாட்டேன், என்னெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஸ்கூலை விட்டுலாம் துரத்தலாம் முடியாது, அவ்வளோ தைரியம் யாருக்கு இருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கி வந்து சொல்லிக்கிட்டே வந்து விளையாண்டிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னு லிங்ஸி வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லூச்சி அங்கிட்ட வந்து கேட்குறப்ப அவனும் வந்துட்டு நீங்க வந்து எதையும் கவலைப்படாதீங்க, நான் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு மட்டும் வேடிக்கையை மட்டும் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லூச்சி அங்க வந்து சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ஹோட்டல்ல வந்துட்டு நம்ம லிங்ஸி ஜெங்கியும் வந்துட்டு மறைஞ்சிருந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஒரு டேபிள் வந்து உட்காந்துருக்கப்ப யூசியோட அம்மா வந்துட்டு ஏன் என்னாச்சு என்ன எதுக்கு இந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் வர சொல்லியிருக்க, ஏன் பணம் தர போறியா, அது இங்கே வச்சு கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு யூசியோட அம்மா வந்து கேட்குறப்போ உடனே லிங்ஸியோட அம்மா வந்துட்டு என்னோட 2 பசங்க வந்து உங்களோட பையனோட கையை வந்து உடைச்சதுக்கு நீங்க ஏதாவது சாட்சி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறப்ப உடனே யூசியோட அம்மா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பையனோட கையை வந்து யாரும் உடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க, அவன் வந்து சின்ன பையன் அவனோட கையை வந்து உடைச்சிட்டு இப்போ வந்து உடைக்கலன்னு நீங்க வேற பதில் சொல்லிட்டு இருக்கீங்களா, இதுக்கு தான் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திமிரா பேசுறதை பார்த்தோன்னே லிங்ஸியோட அம்மா வந்துட்டு என்னோட 2 பசங்களும் வந்து உன் பையன்கிட்ட வந்து சண்டையே போடலன்னு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஸியோட அம்மா வந்து சொல்றதை பார்த்தோன்னே யூசியோட அம்மா வந்துட்டு என்னது உங்க பையங்க 2 பேரும் வந்து சண்டைக்கே வரலையா, அவங்க வந்து சண்டைக்கு வந்ததுனால தான் என் பையனோட கை வந்து உடஞ்சிருச்சு, அதனால நாங்கள் ஆஸ்பத்திரியில் வந்து செலவுலாம் பண்ணியிருக்கோம், அதுக்கான செலவு தான் நான் வந்து உங்களை கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூசியோட அம்மா வந்து சொல்றதை பார்த்தோன்னே லிங்ஸியோட அம்மா வந்துட்டு ஓ அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பில்லு இதெல்லாம் ரெசிப்ட் ஏதாவது இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கறத பார்த்தோன்னே உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீயே வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கோவமா யூசியோட அம்மா வந்து கத்திட்டு இருப்பாங்க. இங்க லூச்சி அவங்க வீட்டில் வந்து லூச்சி அவங்க வந்து உட்காந்துட்டு புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கப்ப அவனுக்கு வந்து ஃபோன் வரும். அவனும் வந்து அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லிங்ஸியோட அம்மா வந்துட்டு யூசியோட அம்மா கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல் பில்லு வந்து கேட்கறப்ப அவங்களும் வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு இருக்காங்க. இதனால வந்துட்டு லூச்சி அவங்க வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவானா இல்லை லிங்ஸியோட அம்மாவே வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுவாங்களா
தருவாங்களா, இல்லை யூசியோட அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க கேட்ட மாதிரியே வந்து லிங்க்ஸியோட அம்மா வந்து பணம் தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நண்பர்களே. லூச்சி அங்கே வந்து ஃபோன் பேசுகிறதோட இந்த எபிசோடு முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் போடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.